ஒரு கிக்கு தானேங்க அது. அது வந்து நீங்கள் உருவாக்குற ஒரு கேரக்டர்ஸ் வந்து போய் பார்க்குறேன்னா அந்த ஹீரோ சொல்கிறாங்களோ இல்லையோ நமக்கு சந்தோஷம். நீங்கள் சொன்னது கரெக்டு. நம்ம பண்ண படத்தில் ஹீரோக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்களோ முழுசாக ஒரு ஹீரோவே உருவாக்கணுமா அப்படின்ற இது நம்ம பண்ணலைங்கிற ஒரு ஏக்கம் எனக்குமே உண்டு. அது பண்ணணும் கண்டிப்பாக. லவ்வை முதல்ல பயங்கரமாக பாராட்டினாங்க என் படத்தில். அதுக்கப்புறமா அது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் பண்ணேன். டைலாக்ஸை பாராட்டினாங்க. இந்த படம் டைலாகே இல்லாமல் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னு. உங்களுக்கு அதில் என்ன தெளிவாக தெரியுதுன்னா இதெல்லாம் உங்களுக்கு புகழ்ந்தா அவ்வளோ ஒன்றும் திருப்தி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு பயங்கரமாக திருப்தி கொடுக்கக்கூடிய பாராட்டு எதுவாக இருக்கு? என்னவா இருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த பாராட்டுன்னா அப்பா இப்போ நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இதே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு பாராட்டு. முழுமையான ஒரு டைரக்டர் நான் எடுத்துக்கிட்டது ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அந்த ரோல் நான் எடுத்திருக்கேன். அதை சொன்னால் மட்டும்தானே நம்ம பாராட்ட முடியும். நம்ம வந்து ஒரு படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும் அப்படின்னா கூட நமக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சரி நல்ல சூப்பர் ஹிட் படத்தில் வந்து நீங்கள் போய் காமெடி நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டைரக்டர் அதை ஆக்சுவலி அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வெளில காட்டிக்கலாம். ஒரு பெரிய படம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த படத்தில் வந்து சார் கவுண்டமணி செந்தில் காமெடிக்கு மட்டுமே நான் 18 தடவை பார்த்தேன் சார்னா அந்த ஆக்சுவலி அந்த டைரக்டர் சந்தோஷப்பட மாட்டாங்க. அது உள்ள ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் படத்தில் அந்த ஆக்ஷன் நல்லா இருந்தது சார்னாலும் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக ஒரு இந்த படம் நல்லா இருந்ததுன்னா தான் அது முழுமையாக சந்தோஷப்படுத்தும். தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.